early revolts against British rule in Tamil Nadu அப்படிங்கிற லெசனில் பாளையக்காரர்ஸ் ரிவோல்ட் 1755 1801 அந்த செக்ஷனில் 4வது பர்சனை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு புலிதேவர் பார்த்தோம், வேலுநாச்சியார் பார்த்தோம், வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்தோம். இப்போது மருது பிரதர்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மருது பிரதர்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு கீழே ரெபலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் 1800 to 1801 வரைக்கும் அந்த 1 year கேப்பில் என்னெல்லாம் வந்து போர்கள் இவங்க பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1807 பிரகடனம் பண்ணுவாங்க இல்லையா, அது 1801 நடந்திருக்கு. அது என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபால் ஆஃப் சிவகங்கை என்னும் போது மருது பிரதர்ஸ் உடைய அந்த பாளையம் வந்து எப்படி பிரிட்டிஷ் கைக்கு போயிடுச்சு. அண்ட் கர்நாடிக் ட்ரீட்டி 1801 இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ரைட் சைடில் இருக்க பாருங்கள், டி த மருது பிரதர்ஸ். பெரிய மருது ஆர் வெள்ள மருது. பெரிய மருதுக்கு இன்னொரு பேர் வந்து வெள்ள மருது. 1748 1801 அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் சொல்கிறாங்க. 1748 1801 வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. அண்ட் இஸ் எங்கர் பிரதர் சின்ன மருது. எங்கர் அப்படின்னா சின்னவங்கன்னு அர்த்தம். ஸோ பெரிய மருதுக்கு சின்னவங்க தம்பி, அவங்க வந்து சின்ன மருது அவங்களுடைய பேர். அவங்க 1753 பிறந்து 1801 அவங்களுடைய லைஃப் முடியுது. வேர் ஏபிள் ஜெனரல்ஸ் ஆஃப் முத்து வடுகர் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கையுடைய பாளையத்தை சேர்ந்த முத்து வடுகர் அப்படிங்கிற ஒரு இவருக்கு கீழே இவங்க ஜென்ரல்ஸாக இருந்திருக்காங்க. இந்த ஆர்மியில் ஹையர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ஜென்ரலாக இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெரிய மருதுவும் சின்ன மருதுவும். ஆஃப்டர் முத்து வடுகர்ஸ் டெத் இன் தி காளையர் கோவில் பேட்டில், மருது பிரதர்ஸ் அசிஸ்டட் இன் ரீஸ்டோரிங் த ட்ரான் டு வேலுநாச்சியார். முத்து வடுகர் அப்படிங்கிறவர் இறந்துறாரு. காளையர் கோவில் பேட்டலில் அவர் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேலுநாச்சியார் கூடவே இவங்க இருந்து அவங்களுடைய அரியணையை அவங்க மறுபடியும் கைப்பற்றுறதுக்கு இவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் தி 18th century மருது பிரதர்ஸ் ஆர்கனைஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ரெசிஸ்டன்ஸ்னும் போது தடை. ஸோ பிரிட்டிஷ் கம்பெனி வந்து இவங்களை நோக்கி வர்றதை வந்து இவங்க தடை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த லாஸ்ட் இயர்ஸ் 18th century கடைசி செஞ்சுரின்றது 100 வருஷம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த செஞ்சுரியுடைய கடைசி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பிரிட்டிஷை எதிர்த்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் கட்டபொம்மன் தே ஒர்க்ட் அலாங் வித் ஹிஸ் பிரதர் ஊமதுரை. ஊமதுரை வந்து கட்டபொம்மனுடைய தம்பி. ஸோ அவங்களோட அந்த ஊமதுரையோடு சேர்ந்தும் கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேலுநாச்சியாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஊமதுரையோடையும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்டிஷை எதிர்த்து போர் செய்யக்கூடிய அந்த வேலைகளில். தே plundered the granaries of the Nawab and caused damage and destruction to company troops. granaries அப்படின்னும் போது தானியங்கள்லாம் வச்சுருப்பாங்களா, அதுதான் கிரானரிஸ். ஸோ அந்த கிரானரிஸ் எல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, பிளண்டர் சூறையாடுறது சொல்லுவாங்களா, ஸோ பிளண்டர் பண்ணிவிட்டு நவாபுடைய கிரானரிஸை அண்ட் கம்பெனியுடைய ட்ரூப்ஸ், கம்பெனி வந்து ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா நவாப்க்கு. ஸோ அந்த கம்பெனியுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து இவங்க டிஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. யார், மருது பிரதர்ஸ். ரெபலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் 1800 1801 இந்த ஒரு வருஷத்தில் இவங்க என்னெல்லாம் வந்து போர்கள் செஞ்சாங்க, யாரெல்லாம் எதிர்த்து என்னெல்லாம் பிரச்சனைகள் பண்ணாங்க. ரெபிலியன் அப்படின்றது ப்ராப்ளம்ஸ் பண்ணுறது. ஸோ யாரை எதிர்த்து இவங்க பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க அப்படின்றத இந்த பேரால சொல்கிறாங்க. Despite the suppression of Kattabomman's revolt in 1799, rebellion broke out again in 1800. ஸோ இப்போ கட்டபொம்மனை என்ன பண்ணாங்க, அவர் பிரிட்டிஷ் நாட்டை எதிர்த்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அவரை வந்து பிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இல்லையா, கொன்னுட்டாங்க, தோக்கில் தொங்க விட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1801 மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து கட்டபொம்மனை தூக்கில் போட்டதுக்கப்புறமும் மறுபடியும் இந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. In the British records, it is referred to as the Second Palayakarar War. இவங்க செஞ்ச இந்த மருது பிரதர்ஸ் செஞ்ச இந்த போரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷுடைய ரெக்கார்ட்ஸில் என்னவா பதிவு பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. It was directed by the confederacy consisting of Marudhu Pandyan of Sivagangai, Gopala Nayak of Dindugal, Kerala Verma of Malabar and Krishnappa Nayak of Dundaji of Mysore. இங்கே
கான்ஃபெடரசி அப்படின்றது என்னது, ஒரு குழு, ஒரு அசோசியேஷன் மாதிரி. இந்த பாளையக்காரர் வாரை வந்து யாரெல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க தான். இந்த கான்ஃபெடரசின்றது அசோசியேஷன். ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த போரை வந்து செஞ்சுருக்காங்க. இன் ஏப்ரல் 1800 தே மெட் அட் விருப்பாச்சி அண்ட் டிசைடட் டு ஆர்கனைஸ் அண்ட் அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் த கம்பெனி. இவங்க எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏப்ரல் 1800 ஒன்றா சேர்றாங்க. விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துல ஒன்றா சேர்ந்து இந்த கம்பெனியை எதிர்த்து நம்ம செய்யணும், இவங்களை எதிர்த்து நம்ம போர்கள் செய்யணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க. த அப்ரைசிங் விச் broke out in கோயம்புத்தூர் in June 1800 soon spread to ராமநாதபுரம் அண்ட் மதுரை. இந்த எழுச்சி உடனே என்ன ஆயிடுச்சு, கோயம்புத்தூரில் ஏற்பட்ட இந்த எழுச்சி வந்து ஜூன் 1800 அப்படியே ராமநாதபுரம், மதுரை, இப்படி எல்லா இடத்துக்கும் அப்படியே பரவி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சின்ன சின்ன போர்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. த கம்பெனி காட் விண்ட் ஆஃப் இட் அண்ட் டிக்ளேர்ட் வார் ஆன் கிருஷ்ணப்ப நாயக் ஆஃப் மைசூர், கேரள வர்மா ஆஃப் மலபார் அண்ட் அதர்ஸ். ஸோ இப்போ இந்த இங்கிலீஷ் கம்பெனிக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க பின்னாடி யாரெல்லாம் இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வார் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. மைசூரை சார்ந்த நாயக் மேலேயும், கேரளாவை சார்ந்த மலபாரை சார்ந்த கேரள வர்மா அப்படிங்கிற ஒரு மேலேயும் வந்து இன்னும் நிறைய பேர் மேலே இவங்க போர்கள் வந்து அறிவிச்சிடுறாங்க பிரிட்டிஷ் கம்பெனி. த பாளையக்கார் ஆஃப் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் வாஸ் காட் அண்ட் ஹேங்க்டு. இந்த 3 பேருடைய பாளையக்காரஸை பிடிச்சு தூக்கில் தொங்க விட்டுட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. இன் February 1806 த 2 brothers ஆஃப் கட்டபொம்மன், ஊமதுரை அண்ட் செவத்தையா escaped from the பாளையங்கோட்டை prison to கமுதி, from where Chinna Marudhu took them to சிறுவயல், his capital. இப்போ February 1801 என்ன ஆச்சு, கட்டபொம்மனுடைய 2 brothers, ஒருத்தர் ஊமதுரை, இன்னொருத்தர் செவத்தையா அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, பாளையங்கோட்டம் ஜெயிலில் இருந்து தப்பிச்சு கமுதி அப்படிங்கிற இடத்துக்கு எஸ்கேப் ஆகிடுறாங்க. அந்த கமுதி அப்படிங்கிற இடத்துல இருந்து சின்ன மருது, இப்போ மருது பிரதர்ஸ் 2 பேரை பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். அப்போ சின்ன மருது அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேரையும் வந்து ஊமதுரையும் செவத்தையாவையும் சிறுவயல் அப்படிங்கிற அவங்களுடைய கேபிட்டல், சின்ன மருது பிரதர்ஸுடைய பாளையமுடைய கேபிட்டல் தான் வந்து சிறுவயல், அந்த இடத்துக்கு இவங்கள கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. த ஃபோர்ட் அட் பாஞ்சாலங்குறிச்சி வாஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் இன் ரெக்கார்ட் டைம். இதே காலகட்டத்தில் பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை வந்து பிரிட்டிஷ்காரங்க தகர்த்துனாங்க இல்லையா போர் செய்யும் போது, அதை வந்து என்ன பண்ணாங்க, மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதை வந்து கட்டுறாங்க மறுபடியும். த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் காலின் மெக்காலே retook the fort in April and the Marudhu brothers sought shelter in சிவகங்கை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோர்ட்டை வந்து இவங்க மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இதை மறுபடியும் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் ட்ரூப்னா பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்ணுது, கோலின் மெக்கலே அப்படிங்கிறவருடைய தலைமையில் இருந்த பிரிட்டிஷ் ட்ரூப்பு அந்த கோட்டையை வந்து மறுபடியும் அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க ஏப்ரல் மாதம். அப்போ என்ன பண்ணுறாங்க, மருது பிரதர்ஸ் போயிட்டு சிவகங்கை அப்படிங்கிற பிளேஸில் போயிட்டு அவங்க ஷெல்டர் எடுத்துக்கிறாங்க, அவங்க அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. த இங்கிலீஷ் டிமாண்டட் தட் தி மருது பாண்டியஸ் ஹேண்ட் ஓவர் த ஃபியூகிட்டிவ்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் மக்கள் இங்கிலீஷ் கம்பெனி என்ன சொல்லுது, மருது பாண்டியர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஊமதுரையும் செவத்தையா, ஏன்னா இவங்க வந்து அவங்களுடைய கைதிகள் இல்லையா, ஜெயிலேருந்து தானே இவங்க தப்பிச்சு வந்தாங்க, ஸோ அவங்கள வந்து தாங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கிலீஷ் கம்பெனி வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, மருது பாண்டியர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. பட் தே ரெஃப்யூஸ்ட். ஆனால் மருது பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க, அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை முடியாதுன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. கலோனல் அக்வின் அண்ட் கலோனல் இன்னஸ் மார்ச் ஆன் சிவகங்கை. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே கலோனல் அப்படின்றது ஆர்மி இல்லையா, ஸோ அக்னியூ அப்படிங்கிற அவருடைய தலைமையில் ஆர்மியும், கலோனல் இன்னஸ் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஆர்மியும் இப்போது யாரை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்படின்னா, சிவகங்கையை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஏன்னா சிவகங்கையில் தான் வந்து மருது பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன் ஜூன் 1801 மருது பாண்டியஸ் issued a proclamation of independence which is called திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். அப்போது இந்த மருது பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய நாடு வந்து விடுதலை அடைஞ்ச ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 1801 பிரகடனம் ஒன்று செய்கிறாங்க, ஒரு அறிக்கை ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. The Proclamation of 1801 was an early call to the Indians to unite against the British. இந்த பிரகடனம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்றா சேர்ந்து வாங்க, நம்ம பிரிட்டிஷை எதிர்த்து நம்ம நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரைக்கூவல் விட்ட அந்த ஒரு இதுதான் வந்து Proclamation of 1801.
கட்டிங் அக்ராஸ் ரீஜியன், கேஸ்ட், க்ரீட் அண்ட் ரிலீஜியன், ஜாதி, மதம், இனம் அதெல்லாம் பார்க்காம நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினது தான் இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. The proclamation was pasted on the walls of the Nawab's palace in Tiruchirappalli fort and on the walls of the Srirangam temple. எங்கெல்லாம் இவங்க இந்த நோட்டீஸ் ஒட்டுறாங்க அப்படின்னா நவாபுடைய பேலஸ் உடைய செவத்துலேயும், திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டில், தென் ஸ்ரீரங்கம் கோவில் அங்கெல்லாம் வந்து இந்த நோட்டீஸை வந்து அவங்க ஒட்டுறாங்க. இந்த ப்ரொக்ளமேஷனை வந்து ஒட்டுறாங்க. எல்லாம் வாங்க, சேர்ந்து வாங்க, நம்ம எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நோட்டீஸ். மெனி பாளையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி ரெயில் டுவர்ட்ஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ இதை பார்த்த உடனே நிறைய பாளையக்காரர்கள் என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் கம்பெனியை எதிர்த்து போர் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன மருது கலெக்டட் நியர்லி 20,000 men to challenge the English army. இங்கிலீஷ் ஆர்மியை எதிர்த்து போராடுறதுக்கு இவங்க எத்தனை 20,000 ஆண்கள், இங்கே மென்னும் போது ஆட்கள் இல்லையா, ஸோ 20,000 ஆண்களை வந்து இவங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு இந்த பிரிட்டிஷ் ஆர்மியை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக. பிரிட்டிஷ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேர் ரஷ்ட் ஃப்ரம் பெங்கால், சிலோன் அண்ட் மலாயா. ஸோ இவங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, அந்த பெங்கால், சிலோன், மலையாளிலேருந்து இவங்க தேவையான ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. த ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர் ஸ்டுட் பை த பிரிட்டிஷ். இந்த 3 ராஜாக்கள் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர், இந்த ராஜாக்கள் மட்டும் பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோட் பை த இங்கிலீஷ் ஸ்பிட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் தி பாளையக்காரர்ஸ் ரூல். இந்த இங்கிலீஷ் பீப்புளுடைய ஒரு பாலிசி என்னென்னா டிவைட் அண்ட் ரூல், அதாவது இவங்களுடைய ஒற்றுமையை வந்து நம்ம கலைச்சா மட்டும்தான் இவங்களை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அதான் டிவைட் அண்ட் ரூல். இவங்களை ஒன்றா இருக்கிறவங்கள உடைச்சிட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு அப்புறம் இவங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த பாலிசியால் என்ன பண்ணுறாங்க, பாளையக்காரர்ஸை சீக்கிரமாகவே அவங்களோட இதை வந்து பிரிச்சிடுறாங்க. அவங்கள வந்து பிரிச்சுட்டு எல்லாரையும் கண்ட்ரோலில் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஃபால் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கை எப்படி இப்போ பிரிட்டிஷ் கைக்கு போச்சு அப்படின்னா, இன் May 1801 the British attacked the rebels in தஞ்சாவூர் and திருச்சிராப்பள்ளி. யாரெல்லாம் வந்து இவங்களை பிரிட்டிஷ் எதிர்த்து போர்கள் செய்கிறாங்களோ, பிரச்சனைகள் செய்கிறாங்களோ, அவங்கள எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. தஞ்சாவூர்லேயும் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற இடத்துலையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்தியன்ஸை. த ரிபல் வென்ட் டு பிறன்மலை அண்ட் காளையர் கோயில். இந்த பிரச்சனை அப்படியே எது வரைக்கும் தொடருது அப்படின்னா பீரான்மலை, காளையர் கோயில் அங்கே வரைக்கும் அப்படியே தொடர்ந்து நடக்குது. தே வேர் அகெயின் டிஃபீட்டட் பை தி ஃபோர்ஸஸ் ஆஃப் தி இங்கிலீஷ். மறுபடியும் இவங்க இந்த பிரான்மலை, காளையர் கோயிலெல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்துருந்து. இதுவும் கூட பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுச்சு, அடக்கிருச்சு. இவங்க நம்ம இந்தியன்ஸை வந்து அப்படியே அவங்க அடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன் தி எண்ட் த சுப்பீரியர் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அண்ட் தி ஏபிள் கமாண்டர்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் கம்பெனி ப்ரிவைல்டு. ஸோ கடைசியாக இப்போ யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக யார் நின்றதுன்னு பார்த்தா இங்கிலீஷ் கம்பெனியோடைய அந்த ஆர்மி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா அவங்கக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்தது. நம்ம இந்தியன்ஸ்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸோ போர்க்கருவிகளோ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இல்லை. பட் இங்கிலீஷ் கம்பெனி ரொம்ப அட்வான்ஸ்டான போர்க்கருவிகள் வந்து வச்சுட்டு இருந்ததுனால நம்மளோட இந்தியன்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, சப்ரஸ் பண்ணிட்டாங்க, அப்படியே அடக்கிட்டாங்க. த ரெபிலியன் ஃபெயில்ட் அண்ட் சிவகங்கை வாஸ் அனெக்ஸ்ட் இன் 1801. ஸோ இந்த ப்ராப்ளம், இந்த ரெபிலியன்ன்றது போர். ஸோ இது என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சிவகங்கை இப்போ இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. 1801 பிரிட்டிஷ் கம்பெனியோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. த மருது பிரதர்ஸ் நியர் ராமநாதபுரம் ஆன் 24th October 1800 the Marudhu brothers were executed in the fort of திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம் ஆன் 24 October 1801. ஸோ இந்த 2 மருது பிரதர்ஸ், சின்ன மருது, பெரிய மருது இருக்காங்களா, இவங்க இந்த போரில் இவங்களை பிடிச்சி அவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. எக்ஸிக்யூட்னா மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. ஃபோர்ட் திருப்பத்தூர் அப்படிங்கிற ஃபோர்ட்டில் ராமநாதபுரமில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இவங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. 24 October 1801 மருது பிரதர்ஸ் 2 பேரையுமே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க, அதாவது மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. ஊமதுரை அண்ட் செவத்தையா வர் கேப்சர்ட் அண்ட் பீஹெட்டட் அட் பாளையங்குறிச்சி ஆன் 16 November 1801. ஊமதுரை செவத்தையா அப்படின்றது அவங்களுடைய ப்ரிசன் கைதிகள் இல்லையா, ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்தவங்க. அவங்கள பிடிச்சி என்ன பண்ணாங்க, பீஹெட் பண்ணிட்டாங்க, அதாவது தலையை வெட்டிட்டாங்க. பீஹெட்னா என்னது, தலையை எடுத்துடுறது. ஸோ அவங்க 2 பேரையும் தலையை வெட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. எப்போது 16 November 1801. 73 rebels were exiled to பெனாங் இன் மலையா. எக்ஸைல்டுனா தூக்கிட்டு போய் வேறு ஊரில் வச்சுருது, நம்ம நாடு கடத்துதல் சொல்லுவாங்களே, தட் இஸ் எக்ஸைல்டு. ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, மலையாள இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் 63 ரிபல்ஸை கொண்டு போயிட்டு அங்கே அடைச்சி வச்சுறாங்க. தோ தி பாளையக்காரர்ஸ் ஃபெல் டு த இங்கிலீஷ், their exploits and sacrifices inspired later generation. பாளையக்காரர்ஸ் வந்து இங்கிலீஷை எதிர்த்து
பண்ண முடியாமல் அவங்களோட இதில் வந்து இவங்க போய் விழுந்துட்டாலும் கூட, அவங்க இறை ஆயிட்டாலும் கூட, இவங்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ் இவங்க பண்ண இந்த பாளையக்காரர்ஸ் பண்ண அந்த தியாகம், அவங்கள எதிர்த்து பண்ண போர்கள் வந்து இன்னமும் அவங்களுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து அமைஞ்சிருச்சு. தஸ் தி ரெபெலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் விச் இஸ் கால்ட் சவுத் இந்தியன் ரெபெலியன் இஸ் அ லேண்ட்மார்க் ஈவெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருது பிரதர்ஸ் உடைய அந்த போர் செஞ்ச பிரிட்டிஷ் நாட்டை எதிர்த்து அவங்க நின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்கும் நம்மளுடைய தமிழ்நாடுடைய வரலாறில். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ரெபெலியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருது பிரதர்ஸுடைய போர்களுக்கு வரலாறில் குறிப்பிடுறாங்க. கர்நாடிக் ட்ரீட்டி 1801, த சப்ரஷன் ஆஃப் தி பாளையக்காரர்ஸ் ரெபெலியன் இன் 1799 and 1801 resulted in the liquidation of all the local chieftains of Tamil Nadu. ஸோ தொடர்ந்து இந்த பாளையக்காரர்ஸுடைய ரெபிலியெல்லாம் நடந்துகிட்டே இருக்கா. 1799 8800 1801 இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கலில் இருக்கிற சீஃப்டைன்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கலைச்சிட்றாங்க. அவங்களுடைய பதவியிலேருந்து அவங்களெல்லாம் வந்து எடுத்துடுறாங்க, எல்லாத்தையுமே வந்து கலைச்சிட்றாங்க. இப்படியெல்லாம் ஒரு சீஃப்டைன்ஸ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டர் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 31 July 1801 த பிரிட்டிஷ் அசியூம்ட் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம். ஸோ இந்த சவுத் இந்தியன் ரெபிலியனுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு ட்ரீட்டி, கர்நாடிக் ட்ரீட்டின்னு அதோட பேர், அது ஒப்பந்தம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது 31 July 1801 வந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்துடைய மொத்த கண்ட்ரோலும் இப்போ அப்படியே பிரிட்டிஷுடைய கைக்கு போயிடுச்சு. இந்த சின்ன சின்ன ராஜாக்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் பவர் இல்லைன்ற மாதிரி அந்த கர்நாடிக் ட்ரீட்டியில் அவங்க அறிவிச்சிடுறாங்க. அந்த பாளையக்காரர் சிஸ்டம் கேம் டு அன் எண்ட். இதோட பாளையக்காரர் அப்படிங்கிற அந்த சிஸ்டமே வந்து போயிடுச்சு. யாரெல்லாம் போர்களில் சிறந்த வீர தைர செயல்கள் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடத்த கொடுத்து நீங்கள் இதை ஆட்சி செய்யலாம்னு சொல்லிட்டு பாளையக்காரன்னு சொல்லி வச்சாங்க இல்லையா, அந்த ஒரு சிஸ்டம் இதோட முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 200 வருஷம் இந்த பாளையக்காரர்கள் வந்து இருந்தாங்க. பட் இந்த கர்நாடிக் ட்ரீட்டி 1801 அந்த பாளையக்காரர்ஸ் அப்படிங்கிற அந்த இதுவே வந்து இல்லைன்னு ஆயிடுச்சு. கேம் டு அன் எண்ட் வித் தி டெமாலிஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ட் அண்ட் டிஸ்பேண்ட்மெண்ட் ஆஃப் தேர் ஆர்மி. எல்லா கோட்டைகளையும் வந்து டெமாலிஷ் பண்ணி இடித்து உடச்சிட்டாங்க. அண்ட் ஆர்மியை வந்து ஃபுல்லாகவே அவங்களோட ஆர்மி வந்து டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. சுத்தமாக அந்த ஆர்மிக்கு எந்த ஒரு பவரும் இல்லாத மாதிரி அவங்க பண்ணிடுறாங்க. Thanks for watching my video. Take care.